அவள் தானே எங்கள் புன்னகை. எதுக்கு? இந்த உலகத்திலேயே அப்பா விட ஒரு பெஸ்டான ஹீரோ எந்த ஒரு பொண்ணுக்குமே இருக்க மாட்டான். அப்பாக்கு அப்புறம் அப்பாவோட இடத்துல ஒருத்தரை வச்சு பார்க்குறான்னா தாலி கட்டின புருஷனை மட்டும்தான் இருக்க முடியும். அந்த விதத்தில் என் மொத்த ஃபேமிலிக்குமே உங்கள் குடும்பம் தான் ஒரு தெய்வம் மாதிரி எனக்கு தெரியுது. ஆரம்பத்தில் சுத்தமாக பிடிக்கவே இல்லை. கல்யாணம் ஆகட்டும், கல்யாண வாழ்க்கை உங்க குடும்பம், ஏன்னா உங்க குடும்பத்தால தான் என் அப்பாவை இழந்துட்டு போன்னு நினைச்சு எத்தனையோ நாள் தூங்காம எழுதிருக்கேன். ஆனா அதே வாயால உன் அப்பா நான் இருக்கேன்னு சொல்லும் போது என் அப்பா மாதிரி நீங்க எனக்கு தெரிஞ்சீங்க. ஒரு பொண்ணு இளமையிலே இழக்க கூடாத ஒரு உறவுனா அப்பா தான். அப்பாவே இழந்துட்டா யாருமே மதிக்க மாட்டாங்க. அப்பாவோட இடத்து வரை யாருனாலுமே நிரப்பவே முடியாது. என்னைக்குமே அப்பா அப்பாதான். அதை யாருனாலையுமே ஃபுல்ஃபில் பண்ணவே முடியாது. ஆனா என் தங்கச்சி கிட்ட நீங்க பேசும்போது என் அப்பாவை உங்க உருவத்துல பார்த்தேன். எங்க அப்பா அப்படியே எங்க அப்பாவை நீங்க தெரிஞ்சீங்க. இந்த காலத்துல பொண்டாட்டியோட தங்கச்சிய குழந்தையான்னு பார்க்கறத தாண்டி ஒய்ஃபுக்கு அடுத்தது அவதான் அடுத்த ஒய்ஃப்னு பார்த்துட்டு இருக்காங்க. அந்த விதத்துல உனக்கு அப்பா மாதிரி இருக்கேன்னு சொல்லும் போது ரொம்ப தேங்க்ஸ். ஏய், அல்லாத அழுகிறது போது ஸ்டாப் பண்ண. அல்லாதடிங்கிறன்ல இப்போவும் சொல்றேன். 2 பேரும் கல்யாணம் பண்ண விதம் வேணா தப்பா இருந்திருக்கலாம். ஆரம்பத்துல உனக்கும் பிடிக்கல, எனக்கும் பிடிக்கல. உனக்கு பிடிக்காததுங்க இருக்கிற காரணம் உனக்கு கல்யாணத்து மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்ததுனால தான். ஆனால் எனக்கு ஏன் பிடிக்கலன்னு உனக்கு தெரியாது இல்லை. அதை நீ இப்போ தெரிஞ்சுக்க வேணாம். அது தெரிய வர்றதுக்கு ஒரு நாள் இருக்கு. அப்போ நீ தெரிஞ்சுக்கோ. என் தம்பி பண்ண ஒரு சின்ன விஷயத்தினால உன் அப்பாவை இழந்துட்டு உங்கள் குடும்பமே நிற்கும் போது அவ்வளோ வேதனையாக இருந்துச்சு. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என் தங்கச்சி சொன்னதுக்காக தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேங்கிறது ஒரு சைடு இருந்தாலும் உன்னை பார்க்கும்போது இல்ல சொல்லுங்க. இல்ல அது நான் சொல்லட்டுமா? நம்ம லைஃப்ல ஒருத்தவங்க லைஃப் பார்ட்னரா வரப்போறாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடியே நம்ம வேற ஒருத்தவங்கள சந்திச்சிருப்போம். அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட நம்ம லைஃப் பார்ட்னர் கூட சேமாக ஒத்து போகிற மாதிரி இருக்கும். அதில் ஏதாவது ஒன்று என்கிட்ட இருந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கலாம். ஐம் யூ ரைட்? மேபி. ஆனால் அது எல்லாமே கற்பனையாக வாழ்ந்துட்டு நிஜத்தில் ஒருத்தவங்க கொடுக்கும்போது அதை அக்செப்ட் பண்ணிட்டு போகிறது தான் நல்லது. சரி விடு, அது முடிஞ்சு போச்சு. ஏன்னா என் மேலே உனக்கு இருக்கிற கோபம் ரொம்பவும் நியாயமானது தான். அதை நான் எப்போதுமே இல்லைன்னு சொல்லிடவே மாட்டேன். ஏன்னா மூவியில் மட்டுமே அக்ரிமெண்ட்ன்ற ஒரு விஷயத்தை பார்த்துட்டு நிஜ வாழ்க்கையில் அது பண்ணும்போது உன்னால் அதை தாங்கிக்க முடியலன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதை விட நான் பண்ண தப்பு அவங்ககிட்ட டிவோர்ஸில் சைன் வாங்கினது. அக்ரிமெண்ட் மட்டும்தான் நினச்சி சைன் போட முன்னுக்கு வந்த நீ திடீர்னு டிவோர்ஸ் நோட்டீஸை நீட்டவும் வேறு வழி இல்லாமல் அதுக்கும் அக்செப்ட் பண்ணிட்டேன். அது ரெண்டும் நான் என் வாழ்க்கையில் பண்ண ரொம்ப பெரிய தப்புன்னு இப்போ புரியுது. எதையுமே செய்யறதுக்கு முன்னாடி யோசிக்கணுங்கிறது நம்ம 2 பேர் விஷயத்தில் எனக்கு புரிஞ்சிருச்சு. சரி ஓகே, அது முடிஞ்சு போச்சு. இனி அதை பற்றி பேச வேணாம். அன்னைக்கு சொன்னது தான் என்னைக்கும் எப்போ வேணும்னாலும் திரும்பவும் வரலாம். ஏற்றுக்கிறதுக்கு ஒரு இதயம் காத்துட்டு தான் இருக்கு. விடுங்க, சாரி, ஏதோ ஒரு எமோஷ்னலில் அப்படி பண்ணிட்டேன். எமோஷ்னலாக பண்ணாலும் நிதானமாக இல்லாமல் பண்ணாலுமே நீ என் ஒய்ஃப், நான் உன் ஹஸ்பண்ட். உனக்கு வேணா அது பிடிக்காம இருக்கலாம், ஆனால் எனக்கு அது மட்டும்தான். சரி ஓகே,
நான் எதுக்கு வந்தேனே மறந்துட்டேன், அதை சொல்லணும். ம் நேற்று டூர் வரமாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் கொடுத்தேன்ல, அந்த லெட்டரை என்கிட்ட கொடுங்க. அப்படி பாடி அம்மாடிக்கு கொடுங்க, அதை வாங்கிட்டு போக தான் வந்தேன். அது என்ன டூருக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டீங்க, அதுக்கு கன்ஃபார்ம் பண்றதுக்காக என்கிட்ட லெட்டர் கொடுத்தீங்க, திரும்ப வந்து அதை கேட்டா நான் அதை உங்களுக்கு கொடுக்கணுமா? நான் தானே கொடுத்தேன். ஆக்சுவலா ஸ்டாஃப்ஸ்லாம் லெட்டர் கொடுக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. ஆனா நான் வரமாட்டேன்னு சொல்லி தானே லெட்டர் கொடுத்தேன். அதான் நான் இப்போ வந்து கேட்குறேன்ல, கொடுங்க, எனக்கு இப்போ இந்த லெட்டர் வேணும். இது எந்த ஊர்ல நியாயம்? வரமாட்டேன்னு சொல்லி லெட்டர் என்கிட்ட கொடுப்பாங்களாமா, திரும்ப வந்து நீங்க கேட்ட உடனே லெட்டர் உங்ககிட்ட கொடுப்போமா? யூனிவர்சிட்டிக்கு அனுப்பிட்டேன். யூனிவர்சிட்டிக்கு அனுப்புனீங்களா? எதுக்கு? நான் நான் வந்து கொடுத்தது யூனிவர்சிட்டிக்கு அனுப்பிடுவீங்களா? நான் திரும்ப வந்து வாங்குவேன்னு தெரியாதா? நீ தான் வரமாட்டேன்னு சொல்லி கொடுத்த, ஸ்டூடெண்ட்ஸோட லெட்டர் வந்ததுனால எல்லாத்தோடையும் சேர்த்து அனுப்பிட்டேன். பொய் சொல்லாதீங்க சார், எனக்கு அந்த லெட்டர் வேணும். இப்போ கொடுக்க போறீங்களா இல்லையா? ஏன் டூருக்கு வர போறியா? அதெல்லாம் இல்ல, எனக்கு அந்த லெட்டர் வேணும், கொடுங்க. எனக்கு இப்பவே வேணும். ஏண்டி பொண்டாட்டி, பயம் வந்துருச்சா? ஒரே பொண்ணுங்களா வருவாங்க, என் கூட என்ஜாய் பண்ணுவாங்கன்னு சொன்னதுல ரொம்ப பயந்து போய் தலை தெறிச்சு வந்து கேட்கற மாதிரி இருக்கு. நீங்களே மனசுக்குள்ள கோட்டை கட்டிக்கோங்க. என்ன அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அது என்னோட லெட்டர், அது தேவையில்லாம கொடுத்துட்டேன். பிரின்சிபல்கிட்ட பேசும்போது அவர் தான் சொன்னாரு ஸ்டாஃப்ஸே லெட்டர் கொடுக்க வேண்டான்னு. ஸோ அவர்கிட்ட பேசிட்டு அதான் இது இப்போ என்னது தேவையில்லாத கேட்டுட்டு இருக்கீங்க. இப்போ இந்த லெட்டர் கொடுக்க போறீங்களா இல்லையா? என் மாமியார் சொல்லியிருக்காங்க, அனிதாக்கு போய் பேச தெரியாது, ஒருவேளை போய் பேசினா நல்லா உளருவான்னு. அதான் நல்லா உளறீங்களே, ஏன் என்னை விட்டு இருக்க முடியலையா? முடிச்சுட்டா நாங்க என்ன பயந்துருவோமா? தேவையில்லாம பேசாதீங்க, நிறைய வாட்டி சொல்லிட்டேன். இப்போ அந்த லெட்டர் கொடுக்க போறீங்களா இல்லையா? நீ ஒன்னும் யூனிவர்சிட்டிக்கு அனுப்பியிருக்க மாட்டீங்க. தேவையில்லாம போய் சொல்லிட்டேன். கொடுக்க போறீங்களா இல்லையா? மிரட்டினா தந்துருவோமா? ப்ளீஸ்ங்க, கொடுத்துருங்க. எதுக்கு அந்த லெட்டர் கேட்கறேன்னு சொல்லு, நான் அப்புறம் கொடுக்கறத வேணாமான்னு டிசைட் பண்றேன். சொல்லு. ஐயோ, அத தெரிஞ்சுக்கிட்டு என்னங்க பண்ண போறீங்க? நான் கேட்டது லெட்டர் தானே, தெரியாம கொடுத்துட்டேன் சாமி. கொடுங்க. எனக்கு உண்மையான ரீசன் இல்லாம லெட்டர் கிடைக்காது. பாத்தியா, லெட்டர் என்கிட்ட தான் இருக்கு. வேணுமா? கொடுங்க ப்ளீஸ், கொடுத்துருங்க. நான் எப்படி வந்து கேட்குறேன்? நான் கெஞ்சறத பார்த்தா உங்களுக்கு பாவமா தெரியலையா? பாவமா தெரியல, இன்னும் கொஞ்சம் கெஞ்ச விட்டு வேடிக்கை பார்க்கணும்னு இருக்கு. காரணத்தை சொல்ல தரேன். காரணம்லாம் சொல்ல முடியல. நான் தான் பிரின்சிபல்கிட்ட பேசணும்னு சொன்னேன்ல, அவர் லெட்டரில் கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டாரு. ஸோ அதான் வாங்கி கொண்டு போய் நான் பத்திரமா வச்சுக்கலான்னு. அது என்ன லவ் லெட்டரா பத்திரமா வச்சுக்கிறதுக்கு? இந்த லெட்டரை என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி நீ யோசிச்சிருந்துருக்கணும், இது என்கிட்ட கொடுக்கலாமா வேண்டாமான்னு. என்கிட்ட ஒரு விஷயம் வந்துருச்சுன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் அதை ஈஸியாக வாங்கிட முடியாது. ஸோ காரணத்தை சொல்லு. இங்க பாருங்க, அவ்வளவுதான் உங்களுக்கு மரியாதை. இப்போ நான் கொடுத்த லெட்டர் தர போறீங்களா இல்லையா? இல்ல நான் என்ன தெரியுமா சொல்லுவேன்? கரஸ்பாண்டன்ட் நீ கை பிடிச்சு இழுத்துட்டாரு, தேவலாம என் கையாலேயே கை பிடிச்சு லவ் லெட்டர் எழுதி வாங்கிட்டாருன்னு சொல்லுவேன். அதுல இன்னும் 2 சேர்த்து போட்டுக்கும். கரஸ்பாண்டன்ட் எனக்கு குழந்தையும் கொடுத்துட்டாருன்னு சொல்லிடு. ஓகே? சொல்லு. கொடுங்க. எப்படி எங்க கிட்டேவோ? ஒத்த நொடியிலதா எனக்கு சித்தங்கலங்கிருச்சு, மொத்த உலகமுமே அடடா சுத்த மறந்துருச்சு. நெத்தி நடுவுல லங்கரு சுத்துது, நெஞ்சு குழியில கவுளி கத்துது, தீ கங்குல பால் சட்டிய போல் சுத்துறனே. இப்படி ஒரு சீன் நடக்கும் எனக்கும் தெரியும். தெரிஞ்சதுனாலதான் எங்கேயும் லெட்டர் கொடுக்காம நான் தான் வச்சிருந்தேன். ஆனா கிழிச்சு போடுவேன்னு எதிர்பார்க்கல. ஸோ கிழிச்சு போட்டதுக்கு தண்டனை
கிழிச்சு போட்டதுக்கு இருக்கு இல்ல, முதல்ல லெட்டர் எழுதி என்கிட்ட கொண்டு வந்ததே தப்பு. திரும்ப அதை கேட்டு என்கிட்டயே சண்டை போட்டு என்கிட்ட இருந்து வாங்கி கிழிச்சல்ல. சோ அதுக்காக தான் இந்த தண்டனை. என்ன பொண்டாட்டி, எப்படி இருந்துச்சு? ஆபீஸ் ஃபீல் நோ. என்கிட்ட விளையாடலாம், ஆனா இந்த அளவுக்குலாம் விளையாடக்கூடாது. ஓகேவா? நீங்க விளையாண்டீங்கன்னா அப்புறம் நாங்களும் கொஞ்சம் வேற 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 மாதிரி விளையாடுற மாதிரி இருக்கும். இப்ப சொல்லு, டூருக்கு வரியா? போலாமா? ஜோடியா ஒரே ரூம்ல. உண்மையை ஒத்துக்க வேணாம் அப்படி இப்படின்னு சொல்லி எதையாவது ஏமாத்திட்டு டூர் போற அன்னைக்கு வரலான்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இந்த அளவுக்குலாம் கீழ்த்தனங்கமா இறங்குவீங்கன்னு நான் ஒன்னும் எதிர்பார்க்கல. என் தங்கச்சி நேற்று ரொம்ப ஃபீல் பண்ணா, நீயும் வா அப்படின்னு சொல்லி. ஸோ அவளுக்காக வரலான்னு முடிவெடுத்தேன். மற்றபடி வேற யாருக்காகவும் இல்லை. அதனால நானும் டூர் வரேன். தெரியும், 4-5 பொண்ணுங்க என்னை பாக்குறாங்கன்னு சொன்னாலே உன்னால தாங்கிக்க முடியாது. கண்டிப்பா நீ வந்துதான் ஆவ, எனக்கு தெரியும். டீன்னு பேசினா அடிச்சு மூஞ்ச குழப்பிடுவேன். ஓ அடிப்பியா? அடி அடி, நீ அடிக்கிறதுக்காகவே என் கண்ணெல்லாம் காத்துட்டு இருக்கு. கொஞ்சம் கூட அறிவில்ல. ஒரு ஸ்டாஃப் கிட்ட எப்படி நடந்துக்கறேனே தெரியல. நீங்கலாம் காலேஜோட கரஸ்பாண்டன்ட், வெளிய சொல்லாதீங்க. நான் காலேஜ்க்கு கரஸ்பாண்டண்டா தான் இருக்கேன். அண்ணா கட்டின பொண்டாட்டிக்குல கரஸ்பாண்டண்டா இருக்குன்னு நீ எனக்கு ஒன்னும் சொல்லி தரலப்பா. கட்டின பொண்டாட்டியா? எங்க வச்சு கட்டினீங்க? 3 முடிச்சு போட்டிருக்கேன். இதை விட வேற என்ன எதிர்பார்க்கறீங்க? ஏன் குழந்தை கொடுத்தாதான் புருஷனா? அதுக்கும் ஐ எம் ரெடி. தெரியும்டா, பொறுக்கி எல்லாத்துக்கும் ரெடியா தான் இருப்பேன். கருவப்பையில. தேங்க்ஸ் டி பொண்டாட்டி. எவ்வளவு கேவலமா பேசுறேன்னு உங்களுக்கு அறிவே வராதா? சீ. நானும் டூருக்கு வரேன். அதுதானே ஆகணும். அப்புறம் இந்த போட்டியில தோத்து போயிட்டா, ஐ மீன் வரல, இதுல தோத்து போயிட்டா என் கூட ஒரே ரூம்ல தங்கணும்னு ஒரு ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. மறந்துட்டீங்களா என்ன? அதெல்லாம் முடியாது. டூருக்கு வரேன்னு சொன்னேன். நான் என் தங்கச்சி கூட தான் தூங்குவேன். அந்த 5 நாள் என் தங்கச்சி கூட தான் இருப்பேன். மற்றபடி வேற யாரும் எதுவும் எதிர்பார்க்க வேணாம். பார்க்கலாம். டூருக்கு வரேன்னு சொன்ன மாதிரி ரூம்லையும் ஒன்னா தங்குறேன்னு சொல்ல வைப்பேன். அதையும் தாண்டி நமக்குள்ள நடக்க வேண்டியதெல்லாம் நடக்கும். அதையும் நடத்துவேன். கனவுலே வாழுங்க. ஒருவேளை ரூம்ல தங்குற மாதிரி இருந்தாலும் தங்க மாட்டேன். ஒருவேளை தங்குற மாதிரி சிச்சுவேஷன் வந்துட்டாலும் அந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் அனிதா இடமே கொடுக்க மாட்டான். பார்க்கலாமா? பார்க்கலாம். ஒரே ஒரு கிஸ் நீ மந்திர காடு நீ சுட்ட கருவாடு மந்திய நீ போட நான் வர பசியோட்டு மந்திரக்காரா மந்திரக்காரா. போயிட்டு வரேன். ஏ அப்பாவிய முஞ்ச வச்சு அங்க இங்க கைய வச்சு நீயும் என்ன பிச்சு தின்னு கேக்குறியேடா. துப்பாக்கிய மூக்க வச்சு தொட்டாம் போல மூச்ச விட்டு நீயும் என்ன சுட்டு தலை பாக்குறியடி. போதும் சைட் அடிச்சது, மீதி நாளைக்கு பாத்துக்கலாம். போ. உச்சி மண்டல சுருங்குது உன்ன பார்க்கல கிருங்குது நீ வந்தாலே பெருங்குது கருங்குது. ஏய் நில்லுடி. எனக்கு கொஞ்ச நேரம் தனியா விடு மாதவா. என்னடா காலேஜுக்குள்ள ஓடி புடிச்சு விளையாடிட்டு இருக்கீங்க? என்னடா மச்சான், டூர்ல ஓடி புடிச்சு காம்படிஷன் வைப்பாங்க போல, அது கிட்ட இருந்தே பிராக்டிஸ் எடுத்துட்டு இருக்காங்க. என்னடா மாதவா, அப்படித்தானே? ஏய் வாய் மூடு, ஓவரா பண்ணிட்டு இருந்தா அவள்தான் பாத்துக்கோ. எதுக்கு எங்க போனாலும் அப்படி தடை பண்ற மாதிரி வந்து நிக்கிற? வேண்டுதல் அதான். காலேஜுக்கு என்னடா ஓடி பிடிச்சு விளையாடிட்டு இருக்கீங்க? இது என்ன பார்க்கா இல்ல பீச்சா? படிக்கிற இடம் பெரிய இதுன்னு வாழ சொல்லிட்டே தெரியவா? இப்ப என்ன ஓடி பிடிச்சு விளையாடிட்டு இருக்கீங்க? ஏன் உன்னை ஏதாவது பண்ணிட்டானா? அழுதுட்டே ஓடி வர? அது உனக்கு தேவையில்லாதது. நீ எதுக்கு தேவையில்லாம தலையிட்டு இருக்க? நான் போறேன். ஏய் நில்லு. மதவா, பைத்தியம் மாதிரி பண்ணாத மதவா. நான் வீட்டுக்கு கிளம்பணும், டைம் ஆயிடுச்சு. நில்றி. அது என்ன இவன் வந்தா மட்டும் அப்படியே ஒரு மாதிரி பயந்து ஒதுங்கி போற? அவன் என்ன பேர் இவனா? டேய் என்னடா பண்ணவல? ஏய் இரு, உனக்கு எதுக்கு இவ்வளவு கோவம் வருது? டேய் சொல்றா, பொத்திட்டு தள்ளிப்போ. என்ன அவன்கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். மதவா, பைத்தியம் மாதிரி பிஹேவ் பண்ணாத. நான் கிளம்புறேன். உன்னை நில்லுன்னு. எதுக்கு கிளம்புறேன்னு போயிட்டு இருக்க? பேசாம நில்ல. எதுக்கு சம்பந்தம் இல்லாம அவனை பார்த்து பயந்துட்டு இருக்க? என்ன அவன் எடிட் பண்ணி வச்சுல ஏதாவது பண்ணிடுவான்னு சொல்லி மிரட்டினானா? அதுக்காக பயந்துட்டு இருக்க? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். நானும் ஒரு வாரமா உனக்கு கவனிச்சுட்டா இருக்கேன். அவனை பாக்குற நேரத்துல அவன் பயந்து போற. அவன் பேர் இவனா? இவ்வளவு தைரியமா இவ்வளவு நெஞ்சு நிமித்திட்டு அவன் பேசி தெரிஞ்ச ஒரு பொண்ணு இப்ப அவனை பார்த்து அவ்வளவு பயப்படுற. என்னடி பிரச்சனை உனக்கு? பேசாம இரு மதவா. நில்ல.
எனக்கு இப்ப ஒரு பதில் தெரிஞ்சாகணும். டேய், என்னடா பண்ண? இவ எப்படி சொல்ல மாட்டா? என்ன பண்ண? எதுக்கு உன்னை பத்தி இப்படி பயப்படுறா? இப்ப நீ உண்மை சொல்லல, இந்த காலேஜ் விட்டு எனக்கு கிளப்பினாலும் சரி, ஒட்டிச்சு மூஞ்செல்லாம் பேத்துருவேன். மொழியாதே சொல்லு. டேய் மாதவா, பிரபா, இங்க என்ன பண்ற? எதுக்கு மறுபடியும் இவங்கிட்ட நிக்கிறீங்க? பேசாம இரு, எனக்கு ஒண்ணு தெரியணும். டேய், சொல்ல போறியா இல்லையா? இல்லனா வா, பிரின்சிபல்கிட்ட போலாம். வா. இப்ப நானா வந்து உங்ககிட்ட வம்பிழுத்தனா? நான் பாட்டுல நடந்து போயிட்டு இருந்தேன். இப்ப நீ தான் வாண்டடா வந்து வம்பிழுக்கிற. எதுக்கு பிரின்சிபல்கிட்ட போற? வா, கரஸ்பாண்டன்ட் போலாம், இல்ல சேர்மன்ட்ட போலாம். எதுக்கு தேவையில்லாம என்ன வம்பிழுத்துட்டு இருக்க? நான் வம்பலுக்குலாம் இல்ல. எதுக்கு இவ உன்னை பார்த்து பயப்படுறா? அவ சொல்ல மாட்டா. என்ன பண்ண அவள நீ சொல்லுடா. டேய் மாதவா, தேவையில்லாத பிரச்சனை பண்ணாத. டூர் போற இந்த சமயத்துல ஏதாவது பிரச்சனை பண்ணி மத்தவங்க சந்தோஷத்தை கெடுக்கிற மாதிரி பண்ணிடாத. உங்க அண்ணனை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். நீ பேசாம இரு. எனக்கு இவ எதுக்கு சோகமா இருக்கான்னு தெரியும். வாய் மூடி. ஏய், பதில் சொல்லுடா. சொல்லிடுவா. கேக்குறா நீ எதுக்குடா அவளை பாத்துட்டு இருக்க? உன்கிட்ட கேள்வி கேட்டதுன்னா சோ நீ என்கிட்ட தான் பதில் சொல்லணும். சொல்ல போறியா இல்லையா? என்ன பத்தி முன்ன உனக்கு ஒண்ணுமே தெரியாது. இப்ப மட்டும் எனக்கு ஒண்ணுனா மட்டும் அப்படி பெரிய இவனாட்ட பேசிட்டு வர. என்ன பத்தி உனக்கு என்னடா தெரியும்? நான் எதுக்கு அழுகிறேன், எதுக்கு சிரிக்கிறேன், எதுக்கு கோவப்படுறேன், ஏதாவது உனக்கு தெரியுமா? லவ் பண்றேன்னு பேரு. என்ன பத்தி எப்பயாவது நீ யோசிச்சிருக்கியா? இப்ப மட்டும் உனக்கு எதுக்கு பொங்கிட்டு வருது? நான் யாரை பார்த்து பயப்படல. ப்ளீஸ் தயவு செஞ்சு பேசாம இருடா. நித்யா, உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். என்ன இப்பதான் நீ ரொம்ப ஒரு மாதிரியா இருக்க. அதான் எனக்கு பயமா இருக்கு. என்ன மாதிரி இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு கொஞ்ச நேரம் தனியா விடு, டிஸ்டர்ப் பண்ணாத ப்ளீஸ் மாலவா. நான் ஒன்னும் உன்னை பார்த்து பயப்படல. என்ன, நான் போயிட்டு வரேன். ஏ நித்யா, என்னடா அவ பயப்படுறாள், நீ ரொம்ப பயப்படுற? டே இடியட், வாய் மூடிட்டு பேசாம இரு. என்ன மவனே, அவளுக்கு மட்டும் உன்னால ஏதாவது பிரச்சனைன்னு எனக்கு தெரிஞ்சது, நிஜமா சொல்றேன், உன் சாவு என் கையில தான். நல்லா எழுதி வச்சுக்கோ. இப்ப டூர் போறதுனால வாய் மூடிட்டு அமைதியா இருக்க. ஏன்னா என்னால இங்க மற்ற ஸ்டூடெண்ட்ஸோட சந்தோஷம் போயிடக்கூடாது. ஏன்னா ஒரு சின்ன ப்ராப்ளம்னாலும் என் அந்த டூரை கேன்சல் பண்ணிடுவாரு. டூருங்கிறது காலேஜ்ல ஒவ்வொருத்தவங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணி போற ஒரு இது. அதுக்கு நான் இன்னைக்கு குறுக்க வந்து நிக்க மாட்டேன். டூர் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் உனக்கு இருக்கு. டூர் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஆளே உனக்கு இருப்பாளான்னு தெரியல. ஐயோ ஐயோ, இதுதான் விதின்னு நினைக்கிறேன். எண்ணம் தோன்றக்கூடாது. எந்த மனிதன் நெஞ்சுக்குள் காயமில்லை சொல்லுங்கள். காலப்போக்கில் காயமெல்லாம் மறைந்து போகும் மாயங்கள். ஒளி தாங்கும் கற்கள் தானே மண் மீது சிலையாகும். வழி தாங்கும் உள்ளம் தானே நிலையான சுகம் காணும். யாருக்கில்லை போராட்டம், கண்ணில் என்ன நீரோட்டம். ஒரு கனவு கண்டால் அதை தினம் முயன்றால் ஒரு நாளில் நிஜமாகும். மனமே ஓ மனமே நீ மாறிவிடு. இந்த மாதிரி புக்ல படம் பார்க்குற சோகம் இருக்கே, காலேஜ் படிக்கும் போது பண்ணிட்டு தெரிஞ்சது, இப்பதான் மறுபடியும் கிடைச்சிருக்கு. இந்த புள்ள அழகா இருக்கு, பேசாம இதை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணி இருந்திருக்கலாம். இது கூட நல்லாதான் இருக்கு. சி திருசாவாது.
டேய் மகேஷ், இது மட்டும் பொண்டடி தெரிச்சுனா உன்னை பொங்க வச்சிருவா. டே ஆகாவலி, எவன்டா அது என்ன பார்த்து? அட நம்ம அண்ணா. அண்ணா வாங்க, நல்லா இருக்கீங்களா? கலாய்க்காதடா. என்னடா பண்ணிட்டு இருக்க? பார்த்தவங்களுக்கு எப்படி தெரியுது? புக் படிச்சிட்டு இருக்க, தீவிரமா படிச்சிட்டு இருக்க, கிளாஸ் எடுக்கணும். அதுக்கு எதுக்கு காமிக் புக் எடுத்து படிச்சிட்டு இருக்க? என்ன புக்கா இருந்தா படிக்கிறேன்னா இல்லையா, அதுதான் பேச்சு. நீ எல்லாம் படிக்கிறியா? காலேஜ் படிக்கும் போதே 12 அரியர் வச்சுட்டு தெரிஞ்சவன். நீ மூடு. என்ன புக்ல படம் தான் பாத்துட்டு இருக்கேன்னு தெரியுது. முத்தலா கிட்ட சொல்லட்டா? டேய் சும்மாறா, நானே இப்பதான் ஏதோ இந்த மாதிரி காலேஜ் படிக்கும்போது லைப்ரரியில பார்த்ததுடா. அதுக்கப்புறம் இப்பதாட்டா பாக்குறேன். பேசாம கொஞ்ச நேரம் மாதிரி நிம்மதியா இருக்க விடேன்டா. சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ எதுக்கு ஒரு மாதிரி வந்து நிக்கிற? என்னடா? அப்புறம் கேட்கணும்னு நினைச்சனே, சண்டையெல்லாம் ஓகேவா? அதெல்லாம் முடிஞ்சது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உன்னை பார்த்தே 2 நாள் ஆச்சு. நானும் பிஸியா சுத்திட்டு தெரியுறேன். நீயும் பிஸியா இருக்கியா? அதான். ஓ, பாசமலை காமிக்க வந்திருக்கியா? அதை இப்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கலே, முத்தமலை இன்று கொட்டி தீராதோ. அந்த மாதிரி முத்தமலை போட வந்திருக்கியா? டேய் கிண்டல் பண்ணாதடா. டேய் மகேஷ், நான் உங்ககிட்ட ஒரு ஹாப்பியான நியூஸ் சொல்ல போறேன். என்னடா சீரியஸா பேசுறியா? சரி சொல்லு. சீரியஸா பேசுற நேரத்துல சிரிப்பு கட்டிட்டு இருக்கேன்ல, நான் அப்படிதான். மத்தவங்க சிரிக்க வச்சு பாக்குறதா நம்மளோட தொழில். ஓகே மூடு. சரிங்க, நான் மூடிட்டேங்க. அண்ணன் சொல்லிட்டா, அது வந்து அந்த ஹரிச்சந்திரன் சொன்ன மாதிரி. சொல்லுடா. கலையை பார்த்து இன்னையோட 4 நாள் ஆகுதுடா. சரி, இப்ப அதுக்கு என்ன பண்ண சொல்ற? இனிமே சந்தியாவை ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு இருக்கேன். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நான் கலையை நினைக்கிறத சந்தியாவுக்கு ஒரு ப்ராப்ளமும் கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சிருக்கேன். ஆனாலும் என்னால் கலையை பார்க்காம இருக்க முடியல. ஸோ நைட்டு எல்லாரும் தூங்கினதுக்கப்புறம் போய் கலையை பார்த்துட்டு வந்துடலாமா? ஏதே டேய் கிண்டல் பண்ணுறதுக்காக பேசலடா. உனக்கு ஒரு வேளை அப்படி தெரியலாம். டேய் சந்தியாவுக்கு சில விஷயங்களால தெரிஞ்சு பண்ணும்போது அவளால அதை தாங்கிக்க முடியல. இனிமே என் பொண்டாட்டி எந்த சூழ்நிலையிலையும் நான் கஷ்டப்படுத்தக்கூடாதுடா. இத ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொன்ன தெரியுமா? கலைக்கு அப்புறம் தான் என் பொண்டாட்டி சந்தியா கூடன்னு. அந்த வார்த்தைய நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கல, ஆனா நீ சொல்லிட்ட. டேய் அன்னைக்கு ஏதோ ஏதோ அவன் மேல இருந்த கோவத்திலையும் ஒரு இதுல நான் அப்படி சொல்லிட்டேன். இனாஃப் சரண். கோவத்துல இருக்க வார்த்தை மனசுக்குள்ள இருந்து அப்படியே வெளிப்படையா வரும். என்ன, அது வாயில இருந்தெல்லாம் வராது. ஒருவேளை இந்த கரண்ட் சுச்சுவேஷனுக்கு உன்னோட மனசு மாறி இருக்கலாம். ஆனா ஒன்று புரிஞ்சுக்கோ, உன் குழந்தை, உன்னோட உயிர் உன் பொண்டாட்டி வயிற்றுக்குள்ள இருந்து வரும்போது தான் அது உனக்கு சொந்தமானது. கலைங்கிற பொண்ணு இன்னொருத்தவங்களுக்கு சொந்தமானது. பாசவை தப்பே சொல்ல மாட்டேன் என்ன, ஆனா அந்த பொண்ணு இல்லாம என்னால இருக்க முடியாதுன்ற அளவுக்கு பாச வைக்கிறது தப்பு. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட்ரா. பட் நான் இப்படி ஏங்குறனோ அதே மாதிரி கலையும் ஏங்குவாடா. இன்னைக்கு நைட்டு மட்டும் பார்த்துக்கிறேன். எதனால கலை வரல என்னன்னு எனக்கு தெரியல. நைட்டு மட்டும் போய் பார்த்துட்டு வந்துடலாம்டா. ப்ளீஸ் எனக்காகடா, ப்ளீஸ். இதை கண்டிப்பாக சந்தியாட்டு என்னால் பேசவே முடியாதுடா. அவள் ரொம்ப ஹர்ட் ஆவாடா. அவள் ஹர்ட் ஆகிறது என்னால் தாங்கிக்க முடியாது. சரி ஓகே, ஃபீல் பண்ணாத, பார்த்துக்கலாம். என்ன, நீ போய் கொஞ்ச நேரம் உன் பொண்டாட்டி கிட்ட பேசி தூங்க வை. நாளை எல்லாரையும் தூங்கினதுக்கப்புறம் போகலாம். சரியா? தேங்க்ஸ்டா மகேஷ். ஏய் சிப்பா வரேன். நீ ஃபீல் பண்ணாத சரண். உன் நல்ல மனசுக்கு சீக்கிரமாக உன் ஒய்ஃப் ப்ரெக்னென்ட் ஆவாங்க. சந்தியாவுக்கு முதல்ல குழந்தை பிறக்கணுன்னு தான் நாங்கள் குழந்தைய தள்ளி போட்டு வச்சுருக்கோம். கண்டிப்பாக சீக்கிரமாகவே நீ அப்பாவாவ. ஆனால் அதுக்கு நீ முயற்சி பண்ணணும். உனக்கு எப்படி ட்ரைனிங் கொடுக்கணும்னு எனக்கு தானே தெரியும். சரி வழக்கம் போல் ஆரம்பிப்போம். சி, இவங்கிட்ட பேசிட்டு படம் பார்க்கறத விட்டுட்டேன். நமக்கு படம் தான் முக்கியம். இது யாரு எங்கே பார்த்த மாதிரி இருக்கு? சி, கரீனா சோப்ராவா? இது இந்த படத்துல வருமே, சொக்க வைக்கும் ஜுவல்லரி. அது எங்க சொக்கத்தங்க ஜுவல்லரி. ஐயோ வளரிட்டு இருக்க அந்த அளவு தானே. இதெல்லாம் பார்த்தே எவ்வளோ நாள் ஆச்சு சார். பேசாம புக்ல யாரையாவது பார்த்து கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணி இருந்திருக்கலாம். என்ன பண்றது? சரி விட்றா மகேஷ். மகேஷ், நீ எதுக்கு இப்படிலாம் பேசிட்டு இருக்க? நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணேன்னு உனக்கு தெரியுமா? இல்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு உனக்கு புக்கில் இருக்கிற பொண்ணு கேட்குத. புக்கில் இருக்கிற பொண்ணு மண்ணாட்டியோட செருப்பாலே அடிச்சு அனுப்புவா. மகேஷ் இங்க வந்து உட்காந்து என்னடா பண்ணிட்டு இருக்க?
உன்னை ரூம்ல தானே இருக்க சொன்னேன். என்னது இது? எங்க இருந்தான்னு இங்க தானே இருக்கேன். என்ன அடி என்னடி? என்னால நார்மலாவே இருக்க முடியல மகேஷ். தயவு செஞ்சு ஏதாவது ஐடியா கொடுறான். நானும் எவ்வளவோ யோசிச்சு பார்த்துட்டேன், என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன். எனக்கு ஒண்ணு விட்ட வேற யாரையுமே தெரியல. ப்ளீஸ் நீ ஏதாவது ஐடியா கொடு. அவன்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடலான்னு அவனுக்கு கால் பண்ணேன். ஆனா இது ஒண்ணு தடுத்துருச்சு. அதான் உன்னை தேடி வந்துட்டேன். ஓங்கி அப்புனன்னு வெயி பல்லெல்லாம் கலண்டுரும். உன்கிட்ட என்ன சொன்னேன்? இதை பத்தி யோசிக்காதுன்னு சொன்னனா இல்லையா? அப்புறம் என்ன? நீ எவ்வளவு வேணாலும் சொல்லு, ஆனா என்னால முடியாது. இப்ப என்னதான் பண்ணணுங்கிற? என்னடா நீயும் கோவமா பேசுற? நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன்னு எனக்கு புரியுதுடா. இதுல இருந்து என்னால வெளியவே வர முடியல. கை நீட்டி ஒரு மாசம் சம்பளமும் வாங்கிட்டேன். இனி போய் வேலை ரிசைனும் பண்ண முடியாது. அந்த அக்ரிமெண்ட் கேன்சல் ஆகாது. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. முதல்ல அழுகிறது நிறுத்திடி. சும்மா எதுக்கு எடுத்தாலும் ஒப்பாரி வச்சா சரியாயிடுமா? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். நான் தான் பொறுமையா இருன்னு சொல்றேனா இல்லையா? பொறுமையா இருன்னு சொன்னா அப்ப நான் ஏதாவது பிளான் பண்ணிருப்பேன்னு தானே உனக்கு தெரியும். அப்புறம் என்ன? திட்டாதடா. ஆ, 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 எதுக்கு பயப்படுற? ஆ, எதுக்கு பயப்படுறேன்னு கேட்குறேன். இங்க பாரு, நீ ஒரு தப்பு பண்ணிட்ட, ஓகேவா? அந்த தப்பை சரி பண்றதுக்கு நீ வழியும் பண்ண, ஆனா உனக்கு வழி கிடைக்கல. சரி, ஓகே, அதை பொறுமையா விடு. பொறுமையா சரியான முறையில அந்த தப்பை சரி பண்ணிக்கலாம். அப்படிதான் இருக்கணுமே தவிர தேவையில்லாம எதுக்கும் ஒன்னையுமே நீ காயப்படுத்திட்டு உன்னை போட்டு நீ குழப்பிட்டு இருக்க. ஆ, இப்ப என்ன, அவனுக்கு டூர் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இப்போ கண்டிப்பாக அந்த டூருக்கு போகணும் இல்லையா? நீ கல்யாணம் ஆன பொண்ணுன்னு அவனுக்கு தெரிஞ்சிடும். உன் பேரண்ட்ஸ்கிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான பேரண்ட்ஸாக நடிக்க வைக்கணும்னு நீ நினைப்ப. இதெல்லாம் வேணாண்டி, விடு, சரியா? அதெல்லாம் உனக்கு எதுவுமே வேணாம். நீ டூருக்கு போ. மகேஷ், நான் ஒன்னு சொல்லட்டுமா? ம், ஏன்டா இவ்வளவு நல்லவனா இருக்க? ப்ளீஸ் கொஞ்சம் அது புருஷ மாதிரி நடந்துக்கோடா. நான் சொல்ற எல்லாத்துக்கும் மண்ணே மண்ணே ஆட்டிட்டு இருக்க. நீ இப்படி இருந்தனா நான் கூட சில டைம் தப்பு பண்றதுக்கு ஏதாவது வழி கொடுக்குற மாதிரி இருக்கும்டா. ப்ளீஸ் கொஞ்சம் அது புருஷனா நடந்துக்கோ. புருஷனுக்கான உரிமை எடுத்துக்கோடா. நீ இப்படி இருக்கிறது பார்க்கும்போது எனக்கே கஷ்டமா இருக்கு. எப்படி புருஷ மாதிரி நடந்துக்க சொல்ற? ம், பொண்டாட்டி 8 மணிக்கு மேலே வெளியே போயிட்டு வந்தாலே நைட்டு சந்தேகப்பட்டு எங்கே போயிட்டு வரேன்னு கேட்குற மாதிரியா? இல்லை நைட்லேன்னு இல்லை, சம்மந்தமே இல்லாமல் ஃபோன் பேசிகிட்டு இருந்தா யார்கிட்ட பேசுகிறேன்னு ஃபோனை பிடுங்கி வைக்கிற புருஷனாக இருக்க சொல்கிறியா? சும்மா வெளியே யார்ட்டையாவது ஒரு ஆம்பளை போயிட்ட சும்மா சிரித்து பேசினாலே அவன் யாருன்னு கேட்டு சண்டை போட்டு தேவையில்லாமல் சந்தேகப்படுற புருஷனாக இருக்க சொல்கிறியா? ம், இதில் எந்த கேட்டகரியில் நான் இருக்கட்டும்? ஏன்டா அப்படி இருக்க? நான் என்ன பேசினாலும் என் வாய் அடிக்கிறதுக்கு பார்க்காத மகேஷ். பாய மூடி. காஃபி ஷாப்பில் வச்சு நான் ஒரு வேர்டு சொன்னேன், அதை நீ நோட் பண்ணியா? வீட்டுக்கு வந்து பேசிக்கலாம் தானே சொன்னேன். வேற என்ன சொன்னேன்? அப்போ நான் பேசுனது நீ சரியாகவே காதில் வாங்கலைன்னு அர்த்தம். ஏன்டா மகேஷ் இப்படி படுத்துற? ப்ளீஸ். நல்லா யோசி, நான் என்ன சொன்னேன்னு உனக்கு அப்போ புரிஞ்சிருக்கும். ம், நீ எனக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு உனக்கு நல்லாவே தெரியும். என்ன, நீ எனக்கு கிடைக்கிறதுக்காக நான் எந்த எல்லைக்கும் போவேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். ஒரு விஷயத்த கம்பல் பண்ணி நம்ம கூட இருக்க வைக்கிறதுக்கு இருக்க வைக்காமலே இருந்துக்கலாம். என்ன, சப்போஸ் அது நமக்கு வேணும், அவ்வளோ இம்பார்ட்டன்ட் நம்ம நினைக்கும் போது அதை இழுத்து பிடிக்காம விட்டு பிடிக்கும் போது தன்னாலேயே நம்ம கிட்ட வரும். அந்த மாதிரி தான் நீ எனக்கு கிடைக்கிறதுக்காக உன் விஷயத்துல நான் அப்படி இருந்துக்கிட்டேன். இழுத்து பிடிக்கணும்னு நினச்சிருந்தா நீ கண்டிப்பாக என் கையை விட்டு போயிருப்ப. நான் அப்படி நினைக்கலையே, விட்டேன், பறந்து போனேன். திரும்ப நான் தான் முக்கியம்னு என்கிட்டே வந்துட்டியே, அவ்வளோதான். ஓகேவா? இந்த மாதிரி தான், புரியுதா? மகேஷ், ஞாபகம் வந்துருச்சு. நீ என்ன எங்கே தனியா விட மாட்டேன்னு. அப்போ ம், எப்படிடா? அது ஆபீஸ் ஸ்டாஃப் டூர்டா. நீ எப்படி அது கூட அதை விட காலேஜ்ல டூர்னு நித்யா சொன்னா. அப்புறம் எப்படி? எப்படியோ, ஆனால் நான் எங்கே இருந்தாலும் நீ அங்கே இருப்ப, நீ எங்கே இருந்தாலும் நான் அங்கே இருப்பேன். ஓகேவா? 5 days இவங்க கொச்சின் டூர் போகிறாங்க, நீங்கள் கொடைக்கானல் போகிறீங்க.
ஓகேவா? நான் அண்ணன்கிட்ட பேசிக்கிறேன். அவங்க கொச்சின் போட்டோம், நம்ம கொடைக்கானல் போகலாம். ஓகேவா? என்ன மீறி யாருனாலையும் ஒன்றும் எதுவும் பண்ண முடியாது. பயமா இருக்கே, ஒருவேளை மாட்டிக்கிட்டா? போ, நான் இல்லாம நீ போயிடுவியா? என்னால நீ இல்லாம ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. ஒரு நாள் கிடக்கிறதே ரொம்ப கஷ்டம்டா. ஆனா எப்படிடா? எப்படின்னு போகிற அன்னைக்கு பார்த்துக்கலாம். ஓகேவா? நான் வரேன்னு சொல்லிட்டேன். இதுக்கு மேலே இதை நினச்சி நீ ஃபீல் பண்ணக்கூடாது. ஓகேவா? நம்மளும் ஹனிமூன் போகல. ஹனிமூன் போகிறதுக்கான ஒரு சான்ஸ் நம்மளுக்கு கிடைக்கவும் இல்லை. ஸோ இதை ஹனிமூனாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே? மகேஷ், நான் என்னதான் புண்ணியம் பண்ணனோ தெரியல. நான் என்ன பேசுறாலும் என்ன சொன்னாலும் அப்படியே என்ன அக்செப்ட் பண்ணிக்கிறடா. நான் நானா இருந்து என்ன நானா இருக்க விட்டு என்ன முழுசா ஏத்துக்கிறது நீ மட்டும் தான்டா. சரி, ஃபீல் பண்ணாத, நான் இருக்கேன். காவேரியா காணல் நீரா பெண்ணே என்ன உண்மை, முள்வேலியா முல்லை பூவா சொல்லு கொஞ்சம் நில்லு, நீலாவேவா செல்லாதேவா. டேய், குழந்தையே தூங்கிட்டா, ஆனா நீ இருக்கு பாத்தியா? தள்ளி விட்டுறாத பாப்பாவை. பிடிச்சிட்டு தான் இருக்கேன். சரி எந்திரி, நான் போய் ஹரி கிட்ட கொடுத்துட்டு வரேன். பாப்பா தூங்கிட்டு தானே இருக்கா. எங்கே இரு, அப்புறமா போகலாம். என்னடா ஃபீல் பண்றியா? என்ன ஃபீல்? நிறைய இருக்கு, எதை சொல்லட்டும்? உன் இஷ்டம். இனிமே உன்னை ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு மனசுக்குள்ள நினச்சிருக்கேன். பாரு, அப்புறம் நிஜமாதான். ஏன்னா நீ என்னால் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சிருக்க ஸ்டார்டிங்ல இருந்து. ஸோ இனிமே நீ ஹர்ட் ஆகக்கூடாது. நீ இனிமே சந்தோஷமா தான் இருக்கணும். உன்னை சந்தோஷப்படுத்தி நான் அதில் சந்தோஷமா இருந்த போதும். சரி, அதுக்காக சார் என்ன பண்ண போறீங்களா? என்ன வேணும்னாலும் என்ன வேணும்னாலும்னா நான் உயிர் கேட்பேன், தருவியா? என் உயிரை வாங்கி தான் நீ ஹாப்பியாக இருக்கணும்னாலும் உனக்காகவும் அதை செய்வேன். ஏய், என்ன சொன்ன? மற்றவங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் இப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு இந்த உலகத்தை காட்டின என் அப்பா அம்மாக்காக இந்த உயிரை வச்சு வாழணும்னு நினச்சேன். கல்யாணத்துக்கு அப்புறம் இல்லை, கல்யாணத்துக்கு முன்னாடி ஆசைப்பட்டு ஒருத்தி லவ் பண்ணேன். அவள் கிடைக்கல. அவள் கிடைக்கலங்கிற வழியோட நான் இருக்கும்போது உனக்காக நான் இருக்கேன்னு சொல்லி தோல் கொடுத்தவளும் அவள் தான். அவளுக்காக எந்த அன்னைக்கு போகணுன்னு முடிவு எடுத்துட்டேன். ஏன்னா நரகத்தில் வாழ்ந்துட்டு இருந்த எனக்கு சொர்க்கத்தை காமிச்சு செத்து போன எனக்கு அவ உயிரை கொடுத்து விலைக்கு வச்சவ அவ தான். அப்போ இந்த உயிரை அவளுக்கு தானே சொன்னோம். ஸோ அவளுக்காக என்ன வேணும்னாலும் செய்வேன். அல்லாத உண்மையான விஷயம் அதுதான். உங்ககிட்ட நான் பொய் சொன்னதில்ல, ஆனால் ஒரு விஷயத்த மறைச்சிருக்கேன். அன்னைக்கு உனக்கு எனக்கும் சண்டை வரும்போது மகேஷ் கிட்ட சில விஷயங்களை பேசினேன். அப்போ பேசும்போது ஒரு வார்த்தையை விட்டுட்டேன். மகேஷ் கிட்ட இன்னைக்கு பேசும்போது அதை சொன்னான். அது சொல்லும் போது எனக்கே ரொம்ப வலிச்சுது. கலைக்கு அப்புறம் தான் சந்தியா கூடன்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கேன். ஆனால் அது எப்படி பேசுனேன்னு எனக்கு தெரியல. அப்போது செருப்பால் அடித்த மாதிரி மகேஷ் என்கிட்ட ஒன்று சொன்னான். கோவத்தில் நம்ம பேசுகிற வார்த்தைகள் தான் நம்ம மனசுக்குள்ள இருந்து வெளியே வரும்னு அவன் சொல்லும் போது எனக்கு அப்படி தோணுச்சு. அப்போ தான் நான் தப்பு பண்ணியிருக்கணும்னு தோணுச்சு. எனக்கு உயிர் கொடுத்தவளை ரெண்டாம் தரமாக வச்சுக்கிட்டு உறவே இல்லாத ஒரு குழந்தைய எனக்கு தரமாக வச்சிருந்தது ரொம்ப தப்புன்னு. எதுவுமே கையில் கிடைக்கிறதுக்கு முன்னாடி கனவு மட்டும் காணவே கூடாது. கனவு காணோன்னா அது கடைசியில் கனவாகவே போயிடும். அதுலேருந்து மெமரிஸை தரதை விட பெயின் தான் அதிகமாக இருக்கும். அந்த விதத்தில் நிறையவே தப்பு பண்ணிட்டேன். நீ எந்த தப்பு பண்ணக்கூடாதுன்னு இருக்கேன். டேய் அழாத. டேய், நீ அப்படி சொன்னதை நான் தப்பாகவே நினச்சிக்கல. ஏன்னா உன் குணம் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டா. யார் மேலேயாவது பாசம் வச்சுட்டா அவங்களுக்காக உயிரையும் கொடுக்க நீ தயாராக தான் இருப்ப. அந்த விதத்தில் உன் தம்பி மேலே நீ நடந்துக்கிட்டத எனக்கு நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ எனக்கு ஒன்றுனா மட்டும் நீ பார்த்துட்டு சும்மா இருந்துருவியா? நீ குழந்தடா,
உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். நீ அப்படி சொன்னதுலேயும் நான் தப்பு சொல்லலை. நீ ஒரு குழந்தை மேலே தானே பாசம் வச்சுருந்தேன். நானும் சில இடத்துல தப்பு பண்ணிட்டேன். உனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு அப்படின்னா அதுக்கு நான் விட்டு கொடுத்து போயிருந்துருக்கணும். ஆனால் என் பிளேஸ்லேருந்து பார்க்கும்போது அதோட பெயின் என்னென்னு ஒரு பொண்டாட்டியாக இருந்து எனக்கு தெரியும். இட்ஸ் ஓகே. நீயாவே இரு சரண். எனக்காகலாம் நீ எதையும் மாற்றிக்க வேணாம். இன்னொரு தடவை உயிரை கொடுப்பேன் அப்படி இப்படின்லாம் பேசாத. என்ன, நீ உயிரோடு இருந்தால் தான் உன் கூட நான் நினச்ச வாழ்க்கையை வாழ முடியும். இன்னும் நமக்கு குழந்தை கூட பிறக்கலை. குழந்தை, குட்டி, ஃபேமிலி, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் ஒரு கனவோடு வச்சுருக்கேன். அது எதையும் நான் வீணாக்க விரும்பலை. அது எல்லாத்துக்கும் நீ என் கூட இருந்தால் மட்டும்தான்டா எல்லாமே முடியும். அழாத. அவ்வளோ சீக்கிரத்தில் நான் உன்னை விட்டு போக மாட்டேன். என் அன்பு எவ்வளோன்னு உனக்கு புரிய வைக்கிறதுக்காக தான். நீ நினச்ச வாழ்க்கையும் தாண்டி நீ நினச்சி கூட பார்க்க முடியாத வாழ்க்கையும் உனக்கு நான் கொடுப்பேன். என் மூலமாக உனக்கு எல்லாமே கிடைக்கும். எல்லா சந்தோஷத்தையும் நான் கொடுப்பேன். வீட்ல யாரும் இல்லையா? வீட்ல யாரும் இல்லையா? வீட்ல யாராவது இருக்கீங்களா? விஜய், வீட்ல யாராவது இருக்கீங்களா? வரேன். யார்? இது இருளல்ல, அது ஒளியல்ல, இது ரெண்டோடும் சேராத பொன்னேரம். தலை சாயாதே, விழி மூடாதே, சில மொட்டுக்கள் சற்றென்று பூவாகும். பெண்ணே, பெண்ணே, பூலோகம் எல்லாமே தூங்கி போன பின்னே, உள்ளோடு பூவீழும் ஓசை கேட்கும் பெண்ணே, நம்பிரவின் மடியில் பிள்ளைகளாவும் பாலூட்ட நிலவுண்டு. ஆதிரா,